வணக்கம், நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். வேலைக்கு இடையில் கொஞ்சம் நேரம் இருந்தது. அப்போ வந்து பார்த்துட்டு அன்றைக்கு வச்ச கீரை வந்து ஈரமாக இருந்ததுனால தண்ணி விடையில. இன்றைக்கி அந்த கீரைக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி விடலாம். மற்ற வெங்காயம் உருளைக்கிழங்கு தேவையில்லை, அந்த ஈரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். இருந்தாலும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் கொஞ்சமாக நீ வளர்ந்துட்டு போகும். வீட்டிலையும் விதைகள் போட்டுட்டேன். இந்த பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது பழ மரங்கள் இப்போ தான் பூத்துருக்கு பாருங்கள். இலை இல்லை, பூக்கள் மட்டும்தான் கிடக்குது. வாங்க எங்களை தோட்டத்துக்குள்ளே போவோம். தோட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் வாசலில் வந்து பாருங்கள் கேட் இருக்குது. அப்போ உள்ளே வந்து எப்போவுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் முழு நான் சொன்ன மாதிரி இந்த வருஷத்துக்கு முதல் வந்து 35 ரூபா கட்டினான், இப்போ 25 ரூபா. தோட்டங்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வலிக்கிட்டு இருந்தேன். இந்த வைக்கல் எரு மற்ற எங்களுக்கு இந்த பொருட்களை வச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அடித்து விட்ருக்கு. இதுக்குள்ள நாங்கள் கொண்டு வர பொருட்களை வச்சு எடுக்கலாம். அங்கே பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே தூரத்தில் எரு பாருங்கள், எரு இருக்குது. கூடாரம் அடிச்சிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு தரம் வேலை செய்தோன்னு நிற்கினேன். இனி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் கிடைக்கும்போது வேலை நடக்கும். பாருங்கள் எல்லா தோட்டங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் வந்து மம்பட்டி எடுத்துன்னு போகிறேன். வாங்க பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எவ்வளோ அழகாக இருக்குது. தோட்ட வேலையை முன்மாதிரி நடக்குது. இந்த போன வருஷம் நட்ட பாருங்கள் அந்த கோவா மற்றது லீக்ஸு அதுகளும் இருக்குது இன்னமும். மற்றது பாருங்கள் இந்தியாவில் வந்து எல்லாம் பதப்படுத்தி வேலைகள் நடந்துகிட்டு. என்னோடய தோட்டத்தில் உள்ளி இருக்குது. முன்னுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, அதை கொத்தி விடணுமேனு சொன்னால் அப்புறம் அந்த வெயில் வந்துச்சுன்னு சொன்னால் நிலம் காஞ்சி போயிடும். அப்புறம் கொத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதுதான் என்னோடய தோட்டம். இந்த இடமெல்லாம் இப்போ கொத்தி விட போகிறேன். முன்னுக்கு வந்து இதில் வந்து கீரை போட்டுனால் இது கொஞ்சம் தண்ணி விடணும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உருளைக்கிழங்கு நட்டது எப்படியும் 1 மாதம் ஆகும். அந்த மூளையெல்லாம் வெளியில் வேற, அப்போ தான் பார்க்க சரியாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து லீக்ஸ் இல்லை, உள்ளி பூண்டு பாருங்கள் இப்படி வந்துட்டுருக்குன்னு சொல்லி. இப்போதே தண்ணி தேவையில்லை. எங்களோட சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எல்லாம் முளை வந்துருச்சு. சிலது வந்து வெங்காயத்தை வெளியில் கிளறி விட்டுருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கலந்து நட்டது தானே. இதில் வந்து ஒரு வெங்காயம் வெளியில் வந்திருக்கு, அதை எடுத்துருவோம். கொஞ்சம் மழை வேகமாக அடித்ததுனால அப்படி வந்துருச்சு போல இருக்குது. இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் எல்லாம் முளை வந்துருச்சு. ஆனால் ஈரம் இருக்குது, அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த கீரைக்கு மட்டும் தண்ணி ஊற்ற போகிறேன். அந்த வெங்காயத்துக்கெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, ஈரம் இருக்குது இன்னும். பாருங்கள் இன்னும் ஒரு 2 கிழமையில் வடிவா மேலே வந்துடும். போன தடவை என்ன கீரை போட்டான்னு சொல்லி காட்ட சொன்னவர்கள் இப்போ இந்த காமிக்கிறேன். இந்த கீரை தான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த தண்டு கீரை மாதிரி நல்ல பெருசாக வரும். அப்படியே ஒடிச்சு எடுத்து அப்படியே வதக்க நல்லா இருக்கும். அதான் இது. இப்போ வந்து கொஞ்சம் இடத்த வந்து இந்த ஈரம் இருக்குது பாருங்கோ. அப்போ கொத்தி விட்டோம்னு சொன்னால் இந்த கிழமை மழை இல்லை. மழை சொல்லல, திடீர்னு வரும். இனி அப்படி தான் இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் பதப்படுத்துவோம். வேலை செய்கிற சப்பாத்தை காட்டாமல் வந்துட்டேன். சரி
சரி கொத்தியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் இடம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து புல் அதை எடுத்து விடுவோம். இருக்கிறது 50 மேக்கரை இந்த புல்லால் இது பாட்டு படித்து வேலை செய்ய முடியுதுன்னா, பாட்டு படித்தா யூடியூப்பில் வந்து காப்பிரைட் வருது. அப்போ பாட்டு படிக்கல. அது ஒரே அடியே செய்யலாது. என்னதுன்னா வேலையோட நேரம் கிடைக்காத இந்த கொத்தி போட்டு போக போகிறேன். அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து சாரை நல்ல ஈரமாக இருக்குது. வைக்கல் போட்டதுனால இந்த இடம் வந்து புல்லு முளைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தி போட்டேன், எல்லாம் கொத்திட்டேன். மேலே வந்து இந்த குப்பை வராண்டியால் கொஞ்சம் பரப்பிட்டு போகிறேன். என்ற வேலைக்கு அப்புறம் நேரமாச்சு. இந்த முன்னுக்கு வந்து எங்களோட காணிக்கில் வந்து புல் கொஞ்சம் கூட இருக்குது. பக்கத்து தோட்டக்காரர் இதுக்காக நடந்து போகிறது. ஏன்னா அவர்கிட்ட மரம் நிற்கிது, எல்லாம் படி வச்சுக்கிறதுனால எங்களோட பக்கம் காணி தான் குறையாக கிடக்குது. எல்லாத்தையும் அடுத்த முறை வந்து சுத்தம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்க, இவ்வளோ கொத்தி போட்டேன். இனி இப்போ வந்து குப்பை புரண்டியால் பரப்போம். அங்காலையும் கொஞ்சம் இடம் வந்து சொத்திக்கு இருக்குது, அதையும் வந்து அடுத்த முறை நிமித்தணும். இப்போ வந்து அந்த குப்பை புரண்டியால் இப்படி பரப்பி விட்டால் அந்த கட்டி முட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் சமப்படுத்தலாம். அதுக்காக தான் இதால் செய்கிறது. மற்றது கொஞ்சம் மேடு பள்ளம் இல்லாமல் எல்லா இடம் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி செய்வினேன். எங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த சின்ன தோட்டத்தை வந்து வடிவாக செய்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும்ன்றதுக்காக இப்படி நான் செய்கிறது. இது 4வது வருஷமாக செய்கிறேன். இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து உடனே தோட்டம் கிடச்சிருச்சு. அதனால் வந்து செய்கிறது கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் செய்து எடுக்கணுன்றதுக்காக கலப்பாக கிடக்கு. ஒரு அடியை செய்கிறதானே. ஒரு அடியாக செய்யக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை ஓடர் இருந்தாலும் மனம் கேட்கல வந்துட்டு எல்லாத்தையும் செய்கிறேன். வீட்டை பேச்சுக்குள்ள போது அன்பால் பேசுகிறது தானே, உடம்புக்கு தானே. பிறகு அங்கே நோகுது இங்கே நோகுதுன்னு சொல்லி வீட்டுக்காரங்கிட்ட சொல்ல முடியும். அதனால தான் வரும் முன் காப்போம்.
அவ்வளோதான் இன்றைக்கு பழைய லீக்ஸ் கொண்டு உள்ளே கடந்து எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு தோட்டத்தை வந்து பதப்படுத்தியாச்சு. பாருங்கள், கொத்திட்டு இன்றைக்கு பரவி விட்டுருக்கேன். அப்புறம் வந்து சாரிட்டு அப்புறம் ஒவ்வொரு மரக்கறியாக வந்து நட ஏப்ரல் அப்புறம் தானே இன்னும் ஒரு மாதத்தில் மற்ற மரக்கறிகள் போட வரும். இது வந்து இன்னும் அந்த கீரை வச்சுனா தானே, அந்த கீரைக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். பூக்கன்று முன்னுக்கு வச்சுருக்கு, அதுக்கு தண்ணி ஊற்றி விட்ருக்கு. இன்றைக்கு இவ்வளோதான். வேறு என்ன ஒரு சின்ன ஒரு பதிவு, தொடர்ந்து பதிவுகள் வரும். நான் என்னென்ன செய்கிறனோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கும் உங்களோட பகிர்ந்து கொள்வதில். வேறு என்ன, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.